ரெண்டாவது, நான் பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் என்னை போஷிக்கிற தேவன். சில ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் த காட் ஹூஸ் பீன் மை ஷெப்பர்ட் ஃப்ரம் த பிகினிங் வருது. ஷெப்பர்ட்னா போஷிக்கிறவங்க தானே, போஷிக்கிறது தான் அவங்க வேலை, ஆடுகளை கொண்டு போய் மேய்க்கிறது தானே வேலை. ஆனால் ஷெப்பர்ட்ன்ற டிரான்ஸ்லேஷன் வந்து அது அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்லையா? ஷெப்பர்ட்னா என்னான்னு கண்டுபிடிச்சி நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால சில டிரான்ஸ்லேஷன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, காட் ஹூ ஃபெட் மீ ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. என்னை போஷித்த தேவன், ரொம்ப என்னை போஷித்த தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் உங்களை போஷிக்கிற தேவன்? நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பொருளாதார தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் கர்த்தர். ஒன்றும் சிலர் சொல்றாங்க இல்லையா, நீ மோட்சம் போனா போதும் உனக்கு என்ன பொருளாதாரம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, சாப்பிட்டு வா மோட்சத்துக்கு, பட்னியில் வந்து சேராது, பட்னியில் சாகாத, நல்லா சாப்பிட்டுட்டு மொல்லமாக வாப்பான்றாரு. போனால் அவசரம் இல்லை, உன்னை பட்னி போட்டு நாங்கள் கொண்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. ஊர் உலகத்தை பார்க்குறவன் நினச்சிக்குவான், இந்த தேவனுக்கு இவங்களுக்கு சோறு கொடுக்க கூட லாய்க்கில்லை அவரு அப்படின்னு நினச்சிக்குவான். என் மானத்தை வாங்காத, நான் போஷிக்கிற தேவன் என்கிறார். எனக்கு என்னமோ இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நிறைய பேருக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ப்ராஸ்பெரிட்டி பேசுகிறேன், என்னத்த ப்ராஸ்பெரிட்டியை பேசுகிறேன்? ஐயோ, கஷ்டப்படுற மக்களுக்கு கர்த்தர் தேவையில்லை சந்திக்கிறாருன்னு சொல்கிறேன். நான் ஒரு ஆளாக தான் கேட்டேன், ஏன் உனக்கு வாய் வலிக்குது இதை சொல்கிறதுக்கு? நீயா கொடுக்க போகிற, உன் பையிலேருந்து எடுத்தா கொடுக்க போகிற? அவர் கொடுக்குறேன்றாருப்பா, அவர் போஷிக்கிறேன்றாரு, அவர் செய்கிறேன்றாரு. ஜனங்களை நேசிக்கிற தேவன், அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஒரு பசி பட்னியில் இருக்கிற ஒருவனையும் அவர், எளியவன் ஒருவன் உங்கள் மத்தியில் இருப்பதில்லைன்னு சொன்னவர் அவர். ஒருத்தன் கூட ஏழை இருக்க மாட்டான்றார். என் பேச்சை கேட்டீங்கன்னா ஒருத்தன் கூட ஏழை இருக்க மாட்டான்றார். இவங்களை கேட்டிங்கன்னா அடுத்த வசனத்தை தான் சொல்லுவாங்க. அது வந்து உபாகம் 15:4 ஒருவனும் ஏழை இருப்பதில்லைன்னு. 11 சொல்கிறாரு, ஏழைகள் எப்போதும் உங்க கூட இருப்பாங்கன்னாரு. இதை சொன்னீங்கன்னா அதை சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா சொன்னவர்? ஒருவன் இருப்பதில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் கண்டிப்பாக இருப்பாங்க, வாழ்நாள் முழுக்க ஏழைகளுக்கு யூ கான் கெட் ரிட் ஆஃப் தம், இதில் பி தேர்ன்னார். ஏன் தெரியுமா? இதுதான் கர்த்தருடைய சித்தம்ன்றதுனால அல்ல. என் பேச்சை கேட்க மாட்டாங்க, கடின உள்ளம், என் வழிகளின்படி நடக்க மாட்டாங்க, நான் சொல்கிறபடி செய்ய மாட்டாங்க, நடந்துக்க மாட்டாங்க, என் பொருளாதார கொள்கைகளை பின்பற்ற மாட்டாங்க, அதனால ஏழைகள் இருப்பாங்கன்றார ஒழிய அதுதான் கர்த்தருடைய சித்தம்ன்ற மாதிரி இவங்க பேசுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். இவங்க சொல்கிறது கேட்கும்போது பைபிளை நல்லா திறந்து வச்சு கண்ணை திறந்து பார்க்கணும். அந்த நேரத்தில் இப்படியே இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு எல்லாத்தையும் கோட்டை விட்டு வந்துடுவீங்க. கண்ணை திறந்து விழிச்சு பார்க்கணும் என்ன சொல்கிறாங்கன்றத. ஒரு மனுஷனும் அப்படி இருக்கிறது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் நம்மை போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார்.